ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி கோதுமை பரோட்டா எப்படி செஞ்சு பார்க்குறோம். நான் கோதுமை மாவு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். அதை முதல்ல ரவுண்டாக வட்டமாக தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெயை தடவி திரட்டின மாவில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு ரோல் மாதிரி சுருட்டிட்டு நல்லா உருட்டணும், ரோல் பண்ணணும். அதை ரோல் பண்ணி நல்லா நீளமாக வர வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு பரோட்டாவுக்கு சுருட்டுற மாதிரி சுருட்டி கொஞ்சமாக கோதுமை மாவு தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்டாக உருட்டி தேய்ச்சி எடுத்து தோசை தவாலை 2 பக்கமும் போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நெய்யாக எண்ணெய் தான் தடவிட்டு பரோட்டாவை கல்லில் வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சுன்னா சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி நல்லா லேயராக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெஜ்ஜு சால்னாவோட சர்வ் பண்ணியிருக்கேன்.